சட்டமைய நண்பர்களுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த நியூஸை நம்ம கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக கேட்போம். நியூஸில் என்னென்னா, இது மாதிரி ஒரு காவல் அதிகாரியோ காவல்துறையினரோ காவலரோ இதுபோல் ஆயுதப்படைக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். இது கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆயுதப்படை மாற்றம்னா என்ன, நிறைய பேருக்கு மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி என்னதான் அது அவ்வளோ பெரிய தண்டனை, ஆயுதப்படை தண்டனைனா என்ன அப்படின்றத பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆயுதப்படை மாற்றம்னா என்ன, எதற்கு ஆயுதப்படை ஒரு காவல்துறையினரோட ஒரு சிறைச்சாலையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புதுவையிலையும் தமிழகத்துலேயும் பார்த்திங்கன்னா காவல்துறை எப்படி பிரித்து வச்சுருக்காங்க, அதாவது எப்படி ஒரு செக்ஷன் வைஸ் பிரித்து வச்சுருக்காங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை பாருங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு உயரதிகாரியோட சொல் பேச்சை கேட்கல, அவங்களோட பணி நிமித்தமாக அவங்க சொல்கிற விஷயத்தை கேட்கல அல்லது அவங்களுக்கு அடிப்பணியலை அப்படின்னா உடனடியாக அந்த காவலரையோ காவல்துறையை சார்ந்த நபர்களை உடனடியாக ஆயுதப்படைக்கு மாற்றம் பண்ணிவிடுவாங்க. இது எதற்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், பொதுவாக பார்த்திங்கன்னா காவல்துறையில் புதுவையில் 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா லோக்கல் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஆர்ம்டு போலீஸ், இதுதான் ஆயுதப்படை. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா தாலுக் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது ஆர்ம்டு போலீஸ். மூன்றாவது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்திங்கன்னா அவங்க பெட்டாலியன் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேருக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, எங்கேருந்து இந்த காவலர்கள்லாம் வராங்க, காவல்துறையில் எப்படி ஆள் எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம். 2010க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் கமிஷனோட பரிந்துரையிலேருந்து ஒரு காவல்துறையில் ஆள் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க பண்ணுறது ஒன்று ஆர்ம்டு ஃபோர்ஸ் மூலமாக எடுப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பெட்டாலியன் மூலமாக எடுப்பாங்க. இதுக்கப்புறம் இதில் எடுக்கிற அந்த நபர்களை அந்த மார்க் அடிப்படையிலும் அந்த சீனியாரிட்டி அடிப்படையிலும் பார்த்திங்கன்னா தாலுக் லெவலுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ஆர்ம்டு ஃபோர்ஸில் வச்சுருப்பாங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த பெட்டாலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அவங்க ஒரு ஸ்டேட்டோட டிஜிபி கீழே இருப்பாங்க. அவங்களோட ஒர்க் பார்த்திங்கன்னா அந்த பெட்டாலியன் ஃபோர்ஸோட ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது அப்படின்னா உடனடியாக அதை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெட்டாலியன் பிரிவை பயன்படுத்துவாங்க. இவங்க ஒரு ஸ்பெஷல் டீம் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக இருக்க ஆர்ம்டு ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாலுக் போலீஸ்ன்றது நம்ம எல்லாருமே அன்றாடம் வாழ்க்கையில் காவல் நிலையங்கள்லையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற இடங்கள்லையும் நம்மளை பாதுகாக்கிற வேலையை லா அண்ட் ஆர்டரையும் கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தாலுக் போலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். புதுவையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது நம்மளோட லோக்கல் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸ்லேருந்து அந்த சீனியாரிட்டி ரேங்கிங் இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவங்கள லோக்கல் போலீஸுக்கு பணி அமர்த்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லா அண்ட் ஆர்டர்லையும் கிரைம்லையும் டிராஃபிக்லையும் இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஆயுதப்படை காவலர்களுக்கும் காவல்துறையினருக்கும் என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு தலைமைச் செயலகத்தை பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் கவர்னர் ஆஃபீஸில் ஒரு கார்டு வேலை பார்க்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் போயிட்டு பந்தோபஸ்து பண்ணுறது, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸு விஐபி எஸ்கார்டு, அப்புறம் கோர்ட்லேருந்து ஜெயிலுக்கு கூட்டு வருது, ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கு கூட்டு போகிறது, இது மாதிரியான எல்லா வேலைகளும் பார்த்திங்கன்னா இந்த ஆயுதப்படை பிரிவில் இருக்கிற காவலர்கள் தான் இந்த ஒரு கார்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஒர்க் இதுதான். தாலுக் லெவலை பொறுத்தவரைக்கு லோக்கல் போலீஸை பொறுத்தவரைக்கு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லா அண்ட் ஆர்டரையும் கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கை பார்ப்பாங்க. இந்த மூன்றாவதுல இருக்க அந்த பெட்டாலியன் பிரிவு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரம் எங்கன்னா நடக்குது அப்படின்னா அதை கட்டுப்படுத்த மட்டும்தான் அவங்க போவாங்க. இதில் அந்த மூன்றாவதுல இருக்க நபர்களுக்கு தான், அந்த காவலர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல கலவரம் நடக்குது அந்த இடத்துல தங்கிட்டு அங்கேயே தூங்கிட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா இந்த பாதுகாக்கிற வேலையை பார்க்கறது இந்த மூன்றாவது பிரிவு தான். இதில் பார்த்திங்கன்னா லோக்கல் போலீஸ் நேரடியாக மக்கள் கூட கனெக்ஷனில் இருப்பாங்க. ஆயுதப்படை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற போலீஸ்லாம் அந்தளவு மக்கள் கூட ஒரு இன்ட்ராக்ஷனில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ஆயுதப்படையை ஒரு காவலர்களோட காவல்துறையினரோட சிறைச்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆயுதப்படைக்கு மாற்றக்கூடிய இந்த லோக்கல் போலீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே ஆயுதப்படையிலேருந்து தான் வந்திருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு அப்படின்னா ஒரு நபர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் தேர்டு ஃபோர்த் அப்படின்னு 10th வரைக்கும் படிச்சுட்டு போயிடறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அங்கே 10th போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கூட்டு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே உட்கார வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு வேதனையான விஷயமோ அல்லது ஒரு மன உளைச்சலான விஷயமோ இது மாதிரி இந்த லோக்கல் போலீஸ்லேருந்து ஆயுதப்படைக்கு மாத்திரம் போலீஸுக்கு இருக்கும் அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க.
இதிலே வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சுக்கு மேலே இருக்க யாரோ ஒரு டிஎஸ்பி அல்லது எஸ்பி இது மாதிரி யாராவது ஒருத்தங்களை ஆயுதப்படைக்கு மாற்றுறாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து அங்கேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் லோக்கல் போலீஸை வந்து அவங்க நினச்சே பார்க்க முடியாது, ஒரு தாலுக் லெவலில் வர முடியாதுன்ற ஒரு விஷயத்தை இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவான விஷயம் இது. அங்கங்கே வந்து காவல் நிலையத்தில் தவறு பண்ணுற காவலர்களுக்கும் காவல்துறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து அங்கங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. இதுதான் வந்து பொதுவாக நடந்துட்டு இருக்கிற விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதப்படையில் யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பரேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் லீவு போட்டாங்க அப்படின்னா அதற்கு வந்து பனிஷ்மெண்ட், இது மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்டாக்ட் சரியில்லை, அவங்க வந்து ஒரு சரியான ஒரு முறையில் இல்லை அப்படின்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இந்த மெமோ கொடுத்து அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்கறது வந்து காவல்துறையில் ஒரு வழக்கமான விஷயமா இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதப்படை மாற்றம்ன்றது ஒரு மிகப்பெரிய தண்டனை அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்படி அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அதே இடத்துக்கு வந்து அவங்களை திருப்பி அனுப்புகிறாங்க. இங்கே இருக்க சலுகைகளை வந்து அவங்க அங்கே பெற முடியாது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த ஒரு விடுப்பையோ அல்லது மற்ற விஷயங்கள் வந்து அங்கே பெற முடியாது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஃபேக்டில் இருக்க ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எஸ்ஐக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து வைப்பாங்க. அதுலேருந்து ஒரு ஆள் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ரொமோஷனில் மார்க் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அவங்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு மட்டும் வந்து இதில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். அதை தவிர்த்து மற்றது எல்லாமே பெட்டாலியன் மூலமாகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் மூலமாகவும் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு ஒரு நபர்கள் வந்து பணியமர்த்தப்படுவாங்கன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்களுக்கு பயன்பெறும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.